2 தாவீது யூதாவின் அரசராதல். இதன்பின் தாவீது, நான் யூதாவின் நகர்களில் ஏதேனும் ஒன்றிற்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் கேட்டார். செல் என்றார் ஆண்டவர். எங்கு செல்லலாம் என்று மீண்டும் தாவீது வினவ, எபிரோனுக்கு என்று ஆண்டவர் பதிலளித்தார். ஆகவே தாவீது தம் 2 மனைவியரான இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமுடனும் கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலுடனும் அங்கு சென்றார். தம்மோடு இருந்த ஆட்களையும் அவர்களின் குடும்பத்தினரோடு தாவீது அங்கே கூட்டி வந்தார். அவர்கள் எபிரோன் நகர்களில் குடியேறினார்கள். யூதாவின் மக்கள் வந்து தங்கள் குலத்தின் அரசராக தாவீதை திருப்பொழிவு செய்தார்கள். யாபேசு கிளையாதின் ஆட்கள்தாம் சவுலை அடக்கம் செய்தார்கள் என்று அவர்கள் தாவீதிடம் கூறினார்கள். யாபேசு கிளையாதின் ஆட்களுக்கு தாவீது தூதனுப்பி, நீங்கள் உங்கள் தலைவர் சவுல் மீது அன்பு காட்டி அவரை அடக்கம் செய்தீர்கள். ஆண்டவரின் ஆசி பெறுவீர்களாக. ஆண்டவர் உங்களுக்கு நிலையான அன்பும் உண்மையும் காட்டுவாராக. நீங்கள் இவ்வாறு செய்தால் நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். வலிமை பெற்று வீரர்களாக திகழுங்கள். உங்கள் தலைவர் சவுல் இறந்துவிட்டார். எனினும் யூதா குலத்தார் தங்கள் அரசராக என்னை திருப்பொழிவு செய்துள்ளனர் என்று கூறினார். இஸ்போசேத்தை இஸ்ரேலின் அரசராய் ஏற்படுத்துதல். இதற்கிடையில் சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் மகன் அப்னேர் சவுலின் மகன் இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து சென்று, கிளையாது, அசூரி, இஸ்ரேல், எப்ராயிம், பென்யமின் ஆகியவற்றின் மேலும் அனைத்து இஸ்ரேல் மேலும் அவரை அரசராக்கினான். சவுலின் மகன் இஸ்போசேத்து இஸ்ரேல் மீது அரசாள தொடங்கிய போது அவருக்கு வயது 40. 2 ஆண்டுகள் அவர் அரசராக இருந்தார். ஆனால் யூதா குலம் தாவீதை பின்பற்றியது. தாவீது எபிரோனில் யூதா குலத்தின் மீது ஆட்சி புரிந்த காலம் 7 ஆண்டுகளும் 6 மாதங்களுமே. யூதா இஸ்ரேலிடையே போர். நேரின் மகன் அப்னேரும் சவுலின் மகன் இஸ்போசேத்தின் பணியாளர்களும் மகனாயிமிலிருந்து புறப்பட்டு கிபெயோனுக்கு சென்றார்கள். செருயாவின் மகன் யோபாவும் தாவீதின் பணியாளர்களும் புறப்பட்டு சென்று அவர்களை கிபெயோன் குளத்தருகே எதிர்கொண்டார்கள். ஒரு சாரார் இப்பக்கமும் மறுசாரார் அப்பக்கமும் குளத்தின் அருகே அமர்ந்தனர். இளைஞர்கள் எழுந்து, நமக்கு முன்பு மற்போர் செய்யட்டும் என்று அப்னேர் யோவாபிடம் கூறினார். அவர்கள் அவ்வாறே செய்யட்டும் என்று யோவாபும் கூறினார். பென்யமின் மற்றும் சவுலின் மகன் இஸ்போசேத்து சார்பில் 12 தாவீதின் பணியாளருள் 12 எழுந்து வந்தனர். ஒவ்வொருவனும் தன் எதிரியின் தலையை பிடித்துக்கொண்டு அவனது விலாவை வாளால் ஊடுருவினான். இருவரும் ஒன்றாக மடிந்தனர். அந்த இடத்தை எல்காத் அட்சூரிம் என்று அழைத்தனர். போர் அன்று மிக கடுமையாக இருந்தது. அப்னேரும் இஸ்ரேல் ஆட்களும் தாவீதின் பணியாளர்கள் முன் முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே செருயாவின் புதல்வர்களாகிய யோவாபு, அபிசாய், அசாயேல் ஆகிய 3 இருந்தனர். அசாயேல் காட்டு மான் போல் வேகமாக ஓடக்கூடியவன். அசாயேல் அப்னேரை பின்தொடர்ந்து வலமோ இடமோ விலகாமல் துரத்தினான். அப்னேர் பின்னால் திரும்பி, அசாயேல் நீயா என்று கேட்டான். நானேதான் என்று அவன் பதில் கூறினான். உன் வலமோ இடமோ விலகி இளைஞருள் ஒருவனை பிடித்து அவன் உடைமைகளை பிடுங்கிக்கொள் என்று அப்னேர் அசாயேலிடம் கூறினான். ஆனால் அசாயேலுக்கு அவனை பின்தொடர்வதிலிருந்து விலகிவிட மனமில்லை. என்னை பின்தொடர்வதிலிருந்து விலகிவிடு, நான் ஏன் உன்னை குத்தி வீழ்த்த வேண்டும்? உன் சகோதரன் யோவாவுக்கு நான் எவ்வாறு என் முகத்தை காட்டுவேன் என்று மீண்டும் அப்னேர் அசாயேலிடம்
கூறினான். ஆனால் அசாயேல் அதை கேளாமல் தொடர்ந்தான். ஆகவே அப்னேர் தன் ஈட்டி முனையால் அவனை வயிற்றில் குத்த, அது அவனுடைய மறுபுறம் வெளியே வந்தது. அந்த இடத்திலேயே அவன் விழுந்து இறந்தான். அசாயேல் விழுந்து இறந்த இடத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் நிலை குலைந்து நின்றனர். பின் யோவாவும் அபிசாயும் அப்னேரை பின்தொடர்ந்தனர். கிபெயோன் பாலைநிலப் பாதையில் கீயாவுக்கு முன்பாக இருக்கும் அம்மா எனப்படும் மலையை அவர்கள் வந்தடைந்த போது கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான். அப்போது பென்யமீனின் ஆட்கள் அப்னேருக்கு பின் ஒரே படையாக திரண்டு ஒரு குன்றின் உச்சியில் நின்று கொண்டார்கள். அப்னேர் யோவாவை கூப்பிட்டு, வாளுக்கு எப்போதும் இரை கொடுக்க வேண்டுமா? முடிவு கசப்பாக இருக்கும் என நீ அறியாயோ? தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் திரும்பி செல்லுமாறு மக்களிடம் நீ சொல்ல மாட்டாயோ என்று கூறினான். அதற்கு யோவாவு, வாழும் கடவுள் மேல் ஆணை, நீ பேசாதிருந்தால் காலையிலேயே தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் மக்கள் விலகியிருப்பார்கள் என்று கூறி எக்காளம் ஊதினார். அனைத்து மக்களும் நின்றார்கள். அதற்கு மேல் அவர்கள் இஸ்ரேலை பின்தொடரவில்லை, போரிடவும் இல்லை. அப்னேரும் அவனுடைய ஆட்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து அராபா வழியாக யோர்தானை கடந்தார்கள். தொடர்ந்து பிக்ரோன் முழுவதும் பயணம் செய்து மகனாயிமை அடைந்தார்கள். யோவாவு அப்னேரை பின்தொடர்வதனின்று திரும்பிய பின் தம் ஆட்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினார். அசாயேல் நீங்களாக தாவீதின் பணியாளருள் 19 பேரை காணவில்லை. தாவீதின் பணியாளர்களோ அப்னேரின் ஆள்களான 360 பென்யமினியாரை கொண்டிருந்தார்கள். அவர்கள் அசாயேலின் சடலத்தை தூக்கி வந்து பெத்லகேமில் இருந்த அவருடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். யோவாவும் அவருடைய ஆட்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து பொழுது புலர்ந்ததும் எபிரோனை அடைந்தார்கள்.